ராதாரவியோட பொண்ணு ரேகா, அந்த ரேகா மேல ஷாஜி கை வச்சாரு அப்படின்னாக்கா, ரேகா வந்து போயிட்டு கோர்ட்டுக்கு போ, கேஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நான் டப்பிங் யூனியன்ல இருந்து ஷாஜியை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா சார் ராதாரவி? அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன ப்ரொஜெக்ட் பண்றாருன்னு தெரியல சார் சங்கின்னு சொல்லிட்டு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் சர்க்கிளை தவிர வேற யாருமே அந்த மாதிரி என்ன கூப்பிட மாட்டாங்க சார். அவர் செக்ரட்டரி, நான் ஒரு மெம்பர், அவ்வளவுதான். எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு, நானும் சங்கீதாவும் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சங்கின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இதை நான் ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். பக்கத்துல ராதாரவி உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல, அவர் மேலதான் உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களும் டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணணும். எந்த பொண்ணுங்களை சார் பத்தி அவர் ஒழுங்கா நல்ல விதமா பேசிருக்காரு? ஆமா, நான் இப்பயும் சொல்றேன், அவர் த்ரெடன் பண்ணாரு. லீகலா போனா நான் உங்க யூனியன்ல இருந்து டெர்மினேட் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. அவர் இல்லன்னு போய் சொல்றாரு. அப்புறம் கம்ப்ளைண்ட் லெட்டர்ல வந்து இந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என் வீட்டுல வளையல காணோம், என் வீட்டுல இருக்கிற மைக்க காணும்னு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா செக்ரட்டரி கிட்ட. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் டப்பிங் ஆர்டிஸ்டான மிஸ் சங்கீதா அவர்கள். வணக்கம் சங்கீதா. பரபரப்பாக இருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா கோலிவுட் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னாலே நீங்கள் தான் கொஞ்சம் பரபரப்பில் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்கள் விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட சொல்ல தவிர நீங்கள் சமீபத்தில் நமக்கு முதல்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அதுக்கப்புறமா பத்திரிகையாளர் சந்திப்பு, இதெல்லாம் பெரிய ஒரு கலவரமே வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பேட்டி எங்களுக்கு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் சில சேனல்ஸ்லாம் கொடுத்தீங்க, அதுக்கப்புறமா வந்து டப்பிங் யூனியனில் வந்து அதன் தலைவரான ராதாரவி, அப்புறமா செயலாளரான திரு கதிரவன் பாலு அவங்க, அப்புறமா மற்ற இசி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து மீடியாவை அட்ரஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து பல குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே வச்சுருந்தாங்க. அது நீங்கள் கண்டிப்பாக வீடியோலாம் பார்த்துருவீங்க. அவங்க வச்சது நீங்கள் லைவில் பார்த்துட்டு உடனே அங்கே வந்து நீங்கள் வந்து ரோட்லேயே நின்று நீங்கள் வந்து பைட்ஸ் கொடுத்தீங்க எல்லாருக்கும். அதையும் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கேட்டோம். பட் அவங்க வச்சிருக்க குற்றச்சாட்டு உங்கள் மேலே என்னன்னா, நீங்கள் சொன்ன அந்த கம்ப்ளைண்ட், அந்த செக்ஷுவல் அலிகேஷன் ஒருத்தர் மேலே சொன்னீங்க, அந்த ஷாஜி அப்படின்றவர் மேலே அந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேஸ் சொன்னீங்க. அந்த இதுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் அங்கே போய் கொடுத்ததா எங்ககிட்ட சொன்னீங்க. அது டப்பிங் யூனியனில் வந்து உங்களை விசாரணை கூப்பிட்ட போது நீங்கள் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண, நீங்கள் வராமல் போயிட்டீங்க அப்படின்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஆஸ் பர் ட்ரேட் யூனியன் ஆக்டின் படி டப்பிங் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசாகா கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் சார். அந்த கைட்லைன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. ஐசிசி கமிட்டி இல்லவே இல்லை. ஸோ நான் வரமாட்டேன்னு மறுக்கவே இல்லை, நான் வரேன்னு தான் சொன்னேன். ஐசிசி கமிட்டி இருக்கான்னு சொல்லி கேட்டேன். ஐசிசி கமிட்டி எப்படின்னா, கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை ரிவீல் பண்ண மாட்டாங்க, யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வெளியே தெரிய வராது. சோ இவங்க வந்து ஒரு சர்க்குலர் எதுவுமே அனுப்பவே இல்லை சார். இந்த மாதிரி ஐசிசி கமிட்டி இருக்கு, இதுல இந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, மெம்பர்ஸ் இந்த சென்ஸ் அவுட் சைட்ல இருந்தா உள்ள வந்து ஆட் ஆன் பண்ணும், அவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட மெயில் ஐடியோ ஃபோன் நம்பரோ வந்து டப்பிங் யூனியன்ல நான் மெம்பரா இருக்கிற போது வந்து யாருக்குமே சர்க்குலர் வரல, யாருக்கும் எதர் மெசேஜ் மூலியமாவோ மெயில் மூலியமாவோ எதுவுமே வரவே இல்லை சார். தெரியவே தெரியாது அப்படி ஒரு ஆக்ட் இருக்கும்போது, ஆக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் யூனியனுக்குள்ள சொல்றேன். அண்ட் ஒன் மோர் திங் பாத்தீங்கன்னா, உள்ள வந்து எதுவுமே நோட்டீஸ் போர்டு கூட ஒட்டிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி விசாகா கைட்லைன்ஸ்ல இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை சார், மெம்பரா இருக்கிற வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்படின்னு இருக்கிற போது அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஆனா அவங்க வந்து சொல்றாங்க, எங்களுதுல வந்து இந்த மாதிரி விசாரணை செய்யறதுக்கு ஐசிசி கமிட்டி ஆட்டும் ஒரு கமிட்டி இருக்கு அப்படி. ஆனா ஐசிசின்னு அவங்க மென்ஷன் பண்ணல. we have got a committee to inquire about it அப்படின்றத அவர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் நீங்க இல்லைன்னு சொல்றீங்க சார். சட்டம் வந்து என்ன சொல்லுது சார்? உங்களுக்கு ட்ரேட் யூனியன் ஆக்ட் விசாகா கைட்லைன்ஸ் மேண்டட்டரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல சார். சட்டத்தை தானே இவங்க ஃபாலோ பண்ணணும், புரோட்டோகால் தானே இவங்க ஃபாலோ பண்ணணும். இவங்க தனியா ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம், நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுல வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் இந்த டப்பிங் யூனியனை சார்ந்து இல்லாமல் வெளியில இருந்து இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி வந்து ஷீ இஸ் இன் சார்ஜ் ஆஃப் த கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. பட் நீங்க இல்லன்னு சொல்றது சார். அவங்க சர்க்குலர்லாம் அனுப்பவே இல்லையே சார். இப்ப இவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா எப்படி சார் நாங்க உங்களை ரீச் பண்ண முடியும்? அப்ப அவங்க சர்க்குலர் அனுப்பி இருக்கணும்ல, இவங்க இருக்காங்க, எக்ஸ் இருக்காங்க, இவங்க மெயில் ஐடி இது, இவங்களோட போன் நம்பர் இதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணிருக்கணும். நோட்டீஸ் போர்டு கீழே வெளியில வச்சிருக்கணும். அவங்க நாங்க இன்டர்வியூ வந்து கீழே அந்த பார்க்கிங் ஏரியால கொடுத்தாங்க, அங்க அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே அந்த போர்டு வச்சிருக்கணும். பட் அந்த போர்டு நான் தேடி பார்த்தேன், அந்த மாதிரி எதுவும் போர்டு அங்க இல்ல. அப்ப இல்லன்னு தானே சார் அர்த்தம்? இல்ல எனக்கு மெயில் மூலியமா கன்வே பண்ணிருக்கலாம்ல சார். இப்போ 2025 வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரே சார், அவர் வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது 2020 எனக்கு மெயில் மூலியமா சொல்றதுக்கு என்ன சார் தப்பு இருக்கு? அதுல மெயில் மூலியமா தெரிவிச்சிருக்கலாமே சார். எனக்கு ஏன் அப்ப தெரிவிக்கல அவரு? இல்லை அது இப்போ சரி, நீங்கள் இதெல்லாம் நடந்துச்சுன்றீங்க. பட் கோர்ட்டில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து கன்விக்ட் பண்ணியிருக்காங்க, மிஸ்டர் ஷாஜின்றவரை கன்விக்ட் பண்ணியிருக்காங்கன்றதுனால. அதனால் நான் அவரை கேட்டேன், என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, நாங்கள் வந்து அவரை வந்து இன்டெஃபினட்டாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. நான் அப்போ அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி வச்சேன். அங்கே இருந்த ராதாரவி, அப்புறமா வந்து நம்ம கதிர்வன் பாலு மற்றவங்க கிட்ட கேட்கும்போது நான் என்ன கேட்டேன்னா, சரி ரைட்டுங்க, ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வந்து
டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க, அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. பட் ஆனால் வந்து அந்த அக்யூஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, ஹூஸ் பின் கன்விக்டட், அவரை வந்து நீங்க வந்து இன்டெஃபினிட்டா சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா, அது எப்படிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இது வேற சம்பந்தமா, அது வேற, அவங்க வந்து இதுல வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன உண்மை? நீங்க ஒரு சிறிய திருத்தம் சார். அதுல அவர் ராதாரவி என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த பிரஸ் மீட்ல வந்து நாங்க டெர்மினேஷன் பண்ணிட்டோம், அடிப்படை உறுப்பினர் இருந்து ஷாஜியை வந்து தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அடிப்படை உறுப்பினர் இருந்து ஷாஜியை இன்டெஃபினிட் சஸ்பென்ஷன் இல்ல, நானும் கேட்டேன், அவர் உறுப்பினர்ல இருந்து தூக்கிருக்கோம், டெர்மினேஷன் பண்ணிருக்கோன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு ராதாரவி. வந்து ஆக்சுவலி அது வந்து சஸ்பென்ஷன் தான் பண்ணிருக்காரு. எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்து மெசேஜ் போயிருக்கு, இந்த மாதிரி இடைக்கால நீக்கம் பண்றோம் ஷாஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பாத்தீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டு குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. நான் எல்லா மீடியாலையும் வந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா. அப்போ பிரஸ் எல்லாருமே, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க போல, இந்த மாதிரி விக்டிம் அவங்க வெளியே இருக்காங்க, தப்பு பண்ணவங்க வந்து இன்னும் மெம்பரா வந்து நீடிச்சிட்டு இருக்காங்களே யூனியன்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சும்மா ஒரு ஐவாஷ்க்கு மாதிரி, சோ எல்லாருமே கால் பண்ணிட்டே இருக்காங்களே, இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களே, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி வந்து சும்மா ஒரு ஐவாஷ்க்காக வந்து நாங்க ஷாஜியை வந்து இடைக்கால நீக்கம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால நீக்கம் பண்ணிருக்காங்க சார். அதுவும் வந்து இத்தனை வருஷம் நான் போராடி பிரஸ் மீடியாவுக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் சார். அவங்க இல்லைன்னா வந்து இந்த ஐவாஷ் கூட நடந்திருக்காது, இந்த இடைநீக்கம் கூட நடந்திருக்காது சார். அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணாங்க சார். அப்ப கோர்ட் ஆர்டர் கூட மதிக்கலன்னு தானே சார் அர்த்தம்? புரியுது. பட் நீங்க வச்ச அலிகேஷன் என்னன்னா, ஷாஜி மேலே அந்த கோர்ட்டில் வச்ச கம்ப்ளைண்ட்டே வந்து நீங்கள் மேலே வந்து ஷோல்டரில் கை வச்சாரு அப்படின்னா, நான் அதை வந்து வெளிப்படையாக அவர்கிட்ட கேட்டேன். நான் இந்த மாதிரி வந்து அவர் சொன்னார், இல்லை அவங்க நைட்டில் ஃபோன் பண்ணாங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், நைட்டில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்ல, ஷோல்டர் மேலே கை வச்சாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வந்து முதல்ல வந்து அதுவும் அதில் 2 விஷயம் இருக்குது நான் சொல்கிறதுல. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இவர் கதிர்வன் பாலு, ஏன்னா உங்களை சங்கீதான் அட்ரஸ் பண்ண சங்கின்னு சொன்னாரு. எனக்கு 2 வகையில் டவுட் ஆயிடுச்சு. ஒன்னு பாஜகவை சார்ந்த சங்கியா, இல்ல உங்களை வந்து சங்கி அப்படின்னு. அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன் சார். எனக்கும் அவருக்கும் பர்சனலா எதுவுமே இல்ல சார். அவர் எப்படி வந்து அந்த மாதிரி அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன ப்ரொஜெக்ட் பண்றாருன்னு தெரியல சார், சங்கின்னு சொல்லிட்டு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் சர்க்கிளை தவிர வேற யாருமே அந்த மாதிரி என்ன கூப்பிட மாட்டாங்க சார். அவர் செக்ரட்டரி, நான் ஒரு மெம்பர், அவ்வளவுதான். எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு, நானும் சங்கீதாவும் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சங்கின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இதை நான் ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். சரி, அவர் என்ன சொன்னார்னா, இப்போ கம்மிங் டு ஷாஜி மேட்ரு, அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை இவங்க வந்து சங்கீதா வந்து முன்னெல்லாம் லேட் நைட்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஃபோனில், அவங்க கிட்ட ஷாஜியோடலாம் பேசுவாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுனாங்க, பட் லேட் நைட்டில் வந்து உங்களுக்குள்ள பேச வேண்டிய இது என்ன, ஏன்னா அவர் சொன்ன தோரணை, கைண்ட்லி டோன்ட் மிஸ்டேக் மீ, இது வந்து அவர் சொன்ன விதத்தை தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன். புரியுங்களா? அவர் வந்து லேட் நைட்லாம் பேசும், பட் உங்களோட டப்பிங் ஒர்க்ல ரெகுலரா லேட் நைட்ல ரொம்ப பேசுவோம், திடீர்னு இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்றாரு சார். அப்படி ஷாஜி வந்து லேட் நைட்ல என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிருக்காரு அப்படின்னாக்கா, அவர் வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கணும்ல, கால் லாக்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்திருக்கும்ல, பேசினது எல்லாமே இருக்கும்ல. அப்ப கோர்ட்ல அவர் சப்மிட் பண்ணிருக்கலாமே ப்ரூஃபை வந்து, இந்த மாதிரி நான் பேசினா அப்ப அவருக்கு ஃபேவரா தானே போயிருக்கோம். ஓகே, இந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க. கோர்ட்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே சப்மிட் பண்ணவே இல்லையே சார். ஷாஜி சொல்லி கதிரவன் பாலு வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. ஓகே, அதாவது ஷாஜி என்ன சொன்னாரோ அவர்கிட்ட ப்ரூஃப் வாங்கிருக்கணும்ல, காமி என்னென்ன இருக்குது, இந்த பொண்ணு பேசிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிச்சிருக்கணும் இல்லையா, அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சு. அவர் ப்ரூஃப் எல்லாம் எதுவுமே வாங்கவே இல்லை. வாங்காம வந்து தப்பா வந்து இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, என்னோட கேரக்டர் வந்து தப்பா வந்து போர்ட்ரேட் பண்ணி அத்தனை பேர் முன்னாடி பேசிட்டு இருக்காரு சார். அவர் will he prove it? அவரால ப்ரூவ் பண்ண முடியுமா? You mean it is a false allegation, it is a character assassination என்றீங்களா? Of course sir. அவர் வந்து என்ன தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து ஷாஜியோட நைட் எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி will he prove it? ஷாஜியாலே ப்ரூவ் பண்ண முடியல சார் கோர்ட்ல வந்து. ஏன்னா நான் பேசல, அதுதான் உண்மை. அவர்கிட்ட நான் வந்து ஒர்க்கை தவிர நான் வேற எதுவுமே பேச மாட்டேன். ஷாஜி கிட்ட வந்து ஒர்க் ரிலேட்டடா மட்டும் தான் நான் பேசுவேன். until unless I won't talk. அதே மாதிரி கதிரவன் பாலு வந்து எனக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி நடந்திருக்குன்றதுனால தான் நான் அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் தவிர, அது வந்து செக்ரட்டரியா வந்து கதிரவன் பாலு இருந்தாலும் சரி, வேற யாரோ AYB அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சரி, யார் அந்த போஸ்டிங்ல இருந்திருந்தாலும் அவங்க கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். அவ்வளவுதான் எனக்கும் கதிரவனுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப். அவர் வந்து ஒரு மெம்பர் கிட்ட எப்படி பேசணும்ன்றது தெரியலையா என்னன்னு தெரியல, இப்படி வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, தப்பா வந்து என்ன ஃபால்ஸ் ரெப்யூட்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீடியா அண்ட் பிரஸ். இதை நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன் சார் அவரை. சரி, அடுத்ததான் வந்து நீங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இன்டர்வியூல கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அன்னைக்கு நீங்க வந்து அந்த பொதுக்குழு நடந்த போது நீங்க போயிருந்த போது நீங்க பென் கேமரா வச்சிருந்ததா வந்து அவங்க வந்து உங்க மேல ஒரு அலிகேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்களோட ட்ரெஸ்குள்ளெல்லாம் கைவிட்டு ஒரு மாதிரி மானபங்கம் பண்ற மாதிரி செக் பண்றன்ற இதுல பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதை பத்தி நாங்க கேட்டோம், அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி அவர் சொன்னாரு.
ரா ஃபுட்டேஜ் கொடுக்க சொல்லுங்க சார். எடிட்டட் ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு இல்லன்னு சொன்னா எப்படி சார்? என் பக்கத்துல எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தாங்களா, அவங்களா எதுக்கு சார் தேவையில்லாம எஞ்சி கத்திட்டு இருந்தாங்க? சுமதியா இருக்கட்டும், ஜேம்ஸா இருக்கட்டும், கண்ணனா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணை எப்படியா டார்ச்சர் பண்ணுவீங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த எடிட்டட் ஃபுட்டேஜ் வீடியோலயே அந்த பொம்பளை வந்து என் மேல கை வச்சுட்டு இருக்கும், பின்னாடி கிரிஜான்ற பொம்பளை. இந்த பொம்பளை என் கை உள்ள வந்து கை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இருக்கும் இங்க வந்து. அப்ப வந்து அசால்ட் பண்ணிருக்காங்க, கட்டு கட்டா பிட்டா போயிட்டு இருக்கு சார். ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். அவங்க அது வந்து வேற ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பிரஸ் மீட்ல வந்து கேட்டாரு. என்னன்னு கேட்டாருன்னா வந்து இல்லைங்க நீங்க எடிட்டட் வெர்ஷன் தானே நீங்க கொடுத்துருக்கீங்க, ஒரு இல்ல ரா ஃபுட்டேஜ் தான் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொல்றாரு. சரி சார், அப்படி ரா அந்த வீடியோல நீங்க பாத்துருக்கீங்க? ஆமா சார், நான் பாத்துருக்கேன் சார், எனக்கு தெரியும். அண்ட் பிரஸ்ஸுக்கும் நான் வந்து சப்மிட் பண்றேன் கண்டிப்பா. வந்து கோர்ட்ல கேஸ் இப்போ ரீஓபன் ஆயிடுச்சு, நான் கண்டிப்பா தரேன் சார். அந்த இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது எடிட்டட் ஃபுட்டேஜா ரா ஃபுட்டேஜ் தான் சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபுட்டேஜ் வந்து சப்போஸ் அவங்க சொன்ன மாதிரியே அது ரா ஃபுட்டேஜா இருந்தது அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க போலீஸ் சொல்றாங்க இல்லையா, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். கோர்ட் எப்படி சார் ரீஓபன் பண்ணுச்சு? என்கிட்ட எவிடன்ஸ் இல்லாம எப்படி சார்? என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குல்ல, அப்போ எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குல்ல. சும்மா ஒரு கேஸை வந்து கோர்ட் வந்து ரீஓபன் பண்ணிடுமா க்ளோஸ் ஆன கேஸை? சொல்லுங்க. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் கூட வந்து லோவர் கோர்ட்ல உங்களுக்கு கிடைக்காம நீங்க வந்து திருப்பி வந்து எஸ்கலேட் பண்ணி அதுக்கப்புறம் கிடைச்சது இல்ல? லோயர் கோர்ட்ல வந்து எனக்கு வந்து ரீஓபன் ஆயிடுச்சு சார். லோயர் கோர்ட்லயே வந்து இல்ல ஃபர்ஸ்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டு திருப்பி அதுக்கப்புறம் ரீஓபன் பண்ணீங்களா? டிஸ்மிஸ் பண்ணல சார். அந்த ஹானரபிள் மேஜிஸ்ட்ரேட் வேல்ராஜ் சார் வந்து நம்பர் மட்டும் ஆகாம இருந்துச்சு, அலோவ் ஆயிடுச்சு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன். நம்பர் பண்ணாம அவர் வந்து என்ன ஒருமையில பேசினாருன்னு சொன்னா இல்லையா, வா போன் பேசினாரு, நீ தான் வந்து பென் கேமரா வச்சிருந்த, ஒன்னு தூக்கி உள்ள வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் டு த ரெஜிஸ்ட்ரார் ஹை கோர்ட். அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டு கோர்ட்ல வந்து 6 மாசம் இல்ல யாருமே, அப்போ பண்டல் காணாம போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பேன் நான் வந்து. அப்புறம் ரிட்டு ஃபைல் பண்ணோம்னா பண்டில் கால் முழிச்சு சைதாப்பேட் கோர்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் லேடி ஜட்ஜ் வந்தாங்க, அவங்க இயரிங் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தாங்கனால நான் டைரக்ஷன் போட்டிருந்தேன் வேல்முருகன், ஜஸ்டிஸ் வேல்முருகன் சார் கிட்ட வந்துச்சு ஹை கோர்ட். அவர் ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து இங்க ரீஓபன் பண்ணிட்டாங்க கேஸ, வந்து நம்பர் ஆயிடுச்சு கேஸ். இப்போ வந்து ஆர்டரும் கொடுத்துட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு. எங்க ஆர்டர் வந்திருக்கு? லோயர் கோர்ட் சைதாப்பேட் கோர்ட்ல ஆர்டர் வந்துச்சு சார். வந்து 3 மாசம் மேல ஆகுது. போன இயரிங் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து நின்னாங்க, R5 விருகம்பாக்கம் போலீஸ்ல இருந்து வந்து நின்னுட்டு ஆர்டர் பாஸ் ஆனதே தெரியாதுன்னு சொல்றாரு சார். அந்த போலீஸ் வந்து லத்தாச்சிக்கலா வந்து சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிசியா இருப்பாங்க சார், ஸ்டார்லாம் எதுவும் இல்ல, வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து ஆர்டர் பாஸ் ஆனதே. சார் எப்படி சார் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அந்த கோர்ட் எப்படி சார் ஆர்டர் பாஸ் பண்ணது தெரியாம இருக்கும்? ஊர் உலகத்துக்கே ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. வேற கண்ட்ரில இருந்தே எனக்கு மெசேஜ் பண்றாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்க லோக்கல்ல தானே சார், தமிழ்நாட்டுல விருகம்பாக்கம்ல தானே சார் ஸ்டேஷன் வந்து. கோமால இருக்காங்களான்னு தெரியல R5 விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த ஆர்டர் வந்து நான் ஹைகோர்ட் போயிட்டேன். அது என்னோட அட்வொகேட்டும் சொன்னாரு, இப்பதான் லாஸ்ட் வீக் தான் வந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஜஸ்டிஸ் வந்து ஜெகதீஷ் சந்திரா சார் கிட்ட வந்துச்சு. சார் வந்து என்ன சொன்னாருன்னா, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் டு ஆல், அதாவது என் பக்கத்துல யாரெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்களோ எல்லாருக்கிட்டையும், இன்னும் ஆர்டர் காப்பி கையில வரல சார், வெப் காப்பியும் இன்னும் அப்லோட் பண்ணலாம், வெயிட்டிங் ஃபார் தட். சோ ஃபுல்லா வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காரு சார். பண்ணிருக்காரு. ஆமா சார், ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணும், 3 மந்த்தோ 2 மந்த் டைம்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காரு சார். அப்படி என்னோட சார் வந்து சொன்னார், அட்வொகேட் சார் கோர்ட் ஆர்டர் மதிக்க மாட்டாங்க, இதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு சார். சார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டுருக்காங்க. இப்போ ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க, இப்போ எல்லாருக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்களா டப்பிங் யூனியன்? இல்ல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் டு போலீஸ் தானே சார். போலீஸ் திரும்பி எல்லாருக்கும் கால் பண்ணி, ஏன்னா என்னோட சைடுல நான் விட்னஸ் எல்லாம் சொல்லிருக்கேன் இல்லையா, எல்லாருமே கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, பண்ணி ரிப்போர்ட் தாக்கல் பண்ணணும்ல 2-3 மந்த்ல. சப்போஸ் அவங்க ரிப்போர்ட் தாக்கல் பண்ணல, கோர்ட்ல சப்மிட் பண்ணலன்னா நான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போயிடுவேன், பாத்துக்கலாம். ரைட், உங்களது ஒரு பார்ட்ல இருக்குது. ரைட், ஓகேங்களா. அடுத்த பார்ட்ல உங்க விஷயத்தினாலதான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது, உங்களுக்கு விட்னஸா வந்ததுனால தான் சுமதி வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க. ஆமா சார், அத டிஸ்மிஸ் டெர்மினேஷனே பண்ணிட்டாங்க. ஆமா, என்னன்னா வந்து லைக் துரைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து சுமதி வந்து நான் மெம்பரை வச்சு டப்பிங் பேச வச்சிருக்காங்க, ப்ரோமோ ஏதோ நான் மெம்பரை வச்சு பேச வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு துரை வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காராம். அதனால வந்து இவங்க விசாரிக்காம வந்து சுமதியை வந்து தூக்கிருக்காங்க சார். ஆக்சுவலி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா என்ன சார் பண்ணும், 2 பேரையும் விசாரிக்கணும் இல்லையா. இப்ப அவர் ப்ரூஃப் சப்மிட் பண்ணிருக்காருன்னா அப்ப காமிக்கணும்ல, சுமதி இந்த மாதிரி உங்க மேல ப்ரூஃப், இந்த மாதிரி அலிகேஷன் இருக்க ப்ரூஃப் இந்த மாதிரி சப்மிட் பண்ணிருக்காங்க. எந்த ப்ரூஃப் எதுவுமே கொடுக்கவே இல்லை, சுமதிக்கு ஒரு மெயில் கூட அனுப்பவே இல்லை, இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாருன்னா அதை காமிச்சிருக்கணும் இவங்க கிட்ட, அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. பண்ணாம வந்து அப்படியே சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி எப்படி சார் சுமதியை டொமினேட் பண்ணுவாங்க? சரி, நான் இப்ப சொல்றேன், நான் ஷாஜி மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன், நான் வந்து ரிட்டனா கொடுத்தேன், நான் வந்து ஷாஜி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஷாஜியை வர சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி சுமதியை வர சொல்லியிருக்கணும்ல.
வர சொல்லவே இல்ல. ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, பட் அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு அவங்க ரிப்ளை பண்ணாங்க. சுமதி எல்லா ஷோகாஸ் நோட்டீஸ்க்கும் ரிப்ளை பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு 8 to 9 ஷோகாஸ் நோட்டீஸ் வந்திருக்கும் சார். எல்லாத்துக்குமே அவங்க ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்தாங்க, பண்ணாமலாம் இல்ல. ரிப்ளை பண்ணாங்க. ஏன் அவங்களால போக முடியாததுக்கான காரணம் எதுனா சார்? போக முடியாதுன்னு சொல்ல சார், இவங்க வந்து என்கொயரி வந்து இவங்க கூப்பிட்டு கண்டக்ட் பண்ணிருக்கணும் சார், யூனியனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, இப்ப எனக்கு வந்து மெயில் அனுப்பிச்சு வர சொன்னாங்க, 2 தரப்பையும் வர சொன்னாங்க இல்லையா, சப்மிட் ப்ரூஃப் அந்த மாதிரி கேக்கல இவங்க. அந்த மாதிரி இல்ல, ஷோகாஸ் நோட்டீஸ் தான் எனக்கு அனுப்புனாங்க சார். இந்த மாதிரி சொல்லிட்டு அது நிறைய அனுப்பிச்சு, நிறைய என்கொயரி கோர்ஸ் எதுவும் வர சொல்லல. என்கொயரி எல்லாம் எதுவும் கண்டக்ட் பண்ணவே இல்ல சார். மெயில் மூலமாவாச்சும் அட்லீஸ்ட் அனுப்பிச்சிருக்கணும்ல, இந்த மாதிரி இந்த ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க, உங்க மேல அலிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் வந்து வெர்பலா சொன்னதுக்கு அப்புறம் வந்து சுமதியை டெர்மினேட் பண்ணிருக்காங்க. இதனா சார் அவ்வளவு பெரிய விஷயமா சார்? இப்ப சுமதி எதனா லீகலா ப்ரொசீட் பண்ணிருக்காங்களா இது சம்பந்தமா? சார் அவங்க வந்து டெர்மினேஷன் சூட் போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். போட்டாங்களா இல்லையான்னு தெரியல, பாக்கணும்னு சொன்னாங்க. இல்ல, உங்களுக்கு நான் ஒன்னே ஒன்னொட்டி கேக்குறேங்க. நீங்க எல்லாருமே நீங்க கோர்ட் வரைக்கும் நீங்களும் போயிருக்கீங்க. உங்களை இவங்க சுமதி இருக்காங்க. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா தாசரதி, மதி, அப்புறம் ஜேம்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாமே டெர்மினேட்டே பண்ணிட்டாங்க. சஸ்பென்ஷன் கூட இல்ல, டைரக்ட் டெர்மினேஷன் தான் சொல்லி பண்ணிருக்காங்க. இது வந்து அராஜக செயல்னு அவங்க சைட்ல சொல்லிருக்காங்க. ஏன்னா எனக்கு டப்பிங் யூனியனை பத்தி தெரியாது, அதனால நான் எதுவும் சொல்ல முடியாது. என்னன்னா அவங்க எல்லாருமே அலிகேட் பண்ற அவங்க வந்து அராஜக செயல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளவு எல்லாம் நீங்க பேசுற ஆட்கள் ஏன் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு இருக்குங்க, சிசிஐன்னு, யாருமே யாருடைய தொழிலையும் முடக்கிறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்றது சொல்றதுக்கு அது ஒரு கவர்னிங் கமிட்டியா தான் சிசிஐன்னு ஒன்று, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்ட்டு. அதில் போய் நீங்கள் ஆன்லைனில் போய் பெட்டிஷனை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு, ஒரு கம்பெனி பண்ணிச்சுன்னா எப்படி, ஒரு ஆர்கனைசேஷன் என்ஜிஓ பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒய் டோன்ட் யூ ஃபைல் கம்ப்ளைண்ட் வித் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சீக்கிங் ஃபார் ஜஸ்டிஸ். ஏன்னா உங்களோட வாழ்வாதாரம் இப்போ நீங்கள் ஐடிலேயே எங்கேயோ ஒர்க் பண்ணுறதுனால யூ ஆர் பேலன்சிங் இட். ஓகேங்களா? பட் உங்கள் கூட இந்த கொலீக்ஸ்லாம் இருக்காங்கன்னா ஏன் ஒய் ஆர் தே நாட் ஃபைலிங் அப் கம்ப்ளைண்ட் வித் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்ணாங்கன்னா, அங்கே சிசிஐலேருந்து இவங்க கிட்ட கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும்ல. ஆர்எல்ஸ் திஸ் மைட் கண்டினியூ ரெகுலர்லி. இல்ல கண்டிப்பா சார் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு சார். பிகாஸ் இவங்க எல்லாரையும் த்ரோ பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாம் குப்பை ரீசன் சப்ப ரீசன்க்குலாம் டெர்மினேட் பண்ணிருக்காங்க சார். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி ப்ரூவ் ஆகி கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒரு சப்பையா ஒரு வந்து இடைக்கால நீக்கம் பண்றோம்னு ஐவாஷ்காக பண்ணிருக்காங்க. அவர் இன்னும் வந்து இடைக்கால நீக்கத்துல இருக்காங்க. பட் நாங்களாம் எதுவுமே பண்ணவே இல்லை, எந்த தப்பும் பண்ணல. வி ஆல் விக்டிம்ஸ். எங்களை வந்து டெர்மினேஷன் பண்ணிருக்காங்க சார். இப்படிப்பட்ட நிர்வாகம் தான் சார் இந்த டப்பிங் யூனியன் நிர்வாகம். அண்ட் ஒன் மோர் திங், கதிரவன் சொல்லியிருப்பாரு பிரஸ் மீட்ல வந்து, நான் வந்து அவ்வளவு தைரியம்லாம் இல்லை பேசுறதுக்கு அந்த பொண்ணுக்கு அப்பெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, தைரியம்லாம் இல்லை. ஏன்னா வந்து இவங்களை பார்த்தா எல்லாருக்கும் பயம் தான் வரும். இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி தான் இருக்கு, இவங்களோட நிர்வாகம் அப்படிதான் இருக்கு. இவங்க வந்து உள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களை பார்த்தா பயம் தானே சார் வரும். அவரே ஒத்துக்கிட்டா இருப்பாருங்க கதிரவனே வந்து, எங்கிட்ட பேச பயம், என்கிட்ட பேசுறதுக்கு பயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு பேசாது, பயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து உட்காந்து பண்ணிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தா மெம்பர்ஸ் வந்து எப்படி சார் வந்து பேசுவாங்க இவங்க கிட்ட, இவர்கிட்ட? பட் நீங்க சொல்றீங்க அலிகேட் பண்றீங்க அவங்க மேல. பட் அவங்க பிரஸ் மீட்ல சொல்லும்போது நாங்க வந்து எல்லாமே எவ்ரிதிங் இஸ் அக்கௌண்டபிள், எல்லாமே அனா பைசாவோட நாங்க கணக்கு வச்சிருக்கோம். இல்ல அவங்க சொன்னது நான் சொல்லுங்க. எனக்கு நீங்க அலிகேஷன் சொல்றீங்க, அது மாதிரி நிறைய பேர் எனக்கு அலிகேஷன் சொல்லியிருக்காங்க அவங்க மேல. பட் அவங்க சைடுல அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து எவ்ரி penny is counted மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்க அனா பைசாவோட கணக்கு வச்சிருக்கோம். இங்க வந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் நீங்க அப்படிப்பட்ட ஒரு மிரட்டார்ன்றது தான் எனக்கு ஒரு இது. அவங்க ஸ்டாண்டுக்கே நான் வரேன் சார். அவர் சொல்லியிருப்பாரு நயா பைசா கூட எடுத்ததுல எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கோம். நானும் அதை பார்த்தேன் சார் அந்த பிரஸ் மீட்டை வந்து. அப்புறம் எப்படி சார் 75,000 திருட்டுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. டப்பிங் யூனியன் பில்டிங், ஆமா ராதாரவி ஒத்துக்கிட்டாரு. டப்பிங் யூனியன் பில்டிங் வந்து இடிச்சிட்டாங்கல்ல சார், அப்ரூவல் இல்லாம கட்டிட்டாங்கல்ல. அப்படின்னு இருக்கும்போது அந்த வரவு செலவு கணக்குல வந்து 75,000 வந்து நாங்க அப்ரூவலுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப 75,000 எங்க? சரி, அப்ப திருடி இருக்காருன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. சரி ரைட், அவரே பண்ணல சார் அவரு. அப்புறம் ஏன் அவரை வந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ணல, இல்ல டெர்மினேட் பண்ணல? ஒரு திருடினார்ன்ற நிர்வாகத்துல இருக்கிறவங்க என்ன வேணா மணி லாண்டரிங் தான் அது. நிர்வாகத்துல இருக்கிறவங்க என்ன வேணா தப்பு பண்ணலாம் சார், என்ன வேணா பண்ணலாம் சார். அதனாலதான் அந்த நிர்வாகம் அவங்களுக்கு க்ளோஸா இருக்கிறவங்களோ இல்ல நிர்வாகத்துல போஸ்டிங்ல இருக்கிறவங்களோ என்ன வேணா தப்பு பண்ணா அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அதை தாண்டி வேற யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னாக்கா அவங்க இந்த மாதிரி டெர்மினேட் பண்ணுவாங்க. டப்பிங் யூனியன்ல அப்போ சங்கீதாவோ சுமதியோ தாசரதியோ இல்ல ஜேம்ஸோ இல்ல மதியோ தான் கேள்வி கேட்பீங்களா? மத்தவங்க அதுல ஒரு 1000 கணக்குல இருக்க மாட்டாங்க மெம்பர்ஸ். மத்தவங்க ஏன் கேட்க மாட்டாங்களா? பயமா இல்ல வந்து அவங்களும் வந்து ஒன்னா இருக்காங்க. கதிரவனே சொல்றாரு பயம், எங்கிட்ட வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க பயம் அப்படின்னு சொல்றாரு. அவரே ஒத்துக்கிட்டாரு பயம்னு சொல்லிட்டு. ஆமா சார், எல்லாருக்கும் பயம் சார்.
தூக்கி போட்டாங்கன்னா அவங்க கோர்ட்டு கேஸ் எப்படி சார் அலைவாங்க? பாவம் இல்ல சார், பினான்சியலி அவங்க ரொம்ப டவுனா இருப்பாங்கல்ல, ஃபேமிலி சப்போர்ட் இருக்காதுல்ல, இந்த வேலையை தவிர வேற வேலை தெரியாம இருக்கலாம்ல, சர்வே எப்படி சார் பண்ணுவாங்க? அவங்கள நம்பி குடும்பம் இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுவாங்க? அவங்க பாவம் இல்ல சார். அப்ப விமோசனமே கிடையாது, அப்ப பயந்து தான் நீங்க வாழ்வீங்க. அப்ப அவங்க தான் அராஜக, அதாவது அவங்க டாமினேஷன்லயே தான் இருக்கணும். அராஜகம்னு சொல்ல முடியாது, நீங்க சொல்றதுனால நான் கேட்கிறேன். அது உங்க சொல் பிரகாரமா அவங்க வந்து அப்படிதான் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா உங்களால கேட்கறதுக்கு யாருக்குமே முடியாதா சார்? மத்தவங்க கேட்க மாட்டாங்க சார், நாங்க கேட்டவங்க எல்லாம் வெளியே த்ரோ பண்ணி போட்டாங்க சார். இப்ப யாருமே இல்ல உள்ள கேட்கறதுக்கு, ஏன்னா நாங்க கேட்டுட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம்ன்றதுனால தான் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால தான் த்ரோ பண்ணி வெளியே போட்டாங்க. இப்ப உள்ள இருக்கிறவங்களாம் சரி ஓகே, நமக்கு எதுக்கு, நம்ம வந்தோமா வேலை பார்த்தோமா போனோமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க வந்து இதுல பத்திரிகை யூனியன்ல இருப்பீங்க சார், மெம்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். இப்போ உங்களுக்கு சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்க சார், அந்த சம்பளத்தை வந்து திடீர்னு ஒரு ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க யூனியன்ல வந்து, இந்த சம்பளத்தை வந்து நீங்க யூனியன்ல வந்து கட்டிட்டு தான் வாங்கணும், 10% நாங்க பிடிச்சிட்டு தான் கொடுப்போம் அப்படின்னா, சப்போஸ் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்த ரிப்போர்ட்டர்லாம் ஒத்துப்பாங்களா சார்? இல்ல இல்லையா? அவ்வளவு சீக்கிரத்துல வந்து பிடிப்போம்னு சொல்ல முடியாது. பிடிச்சாங்கனால அதுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது இருக்கு, அதுக்கு பல வகையில இருக்கு. நீங்க வந்து வாட் எவர் சார், சப்போஸ் பிடிக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்ற போது மெம்பர்ஸ் ஆன நீங்க வந்து நிறைய பேர் எதிர்ப்பீங்க, நிறைய பேர் ஓகே அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவீங்கல்ல. சோ அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து ஓகே நம்ம போனா போயிட்டு போகுது, என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்களை என்ன சொல்றது கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம வந்து அலையணும், நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளுக்கு எதுக்கு இது அப்படின்னு மெயினா வந்து அவங்களோட வாழ்வாதாரம் ஃபுல்லா போயிடும் சார். பிடித்தமே பண்ண முடியாதுங்களேங்க நீங்க. அதுதான் சார் அது எப்படி நான் என்ன சொல்ல குடுக்குறாங்கன்றாங்க, பட் பிடித்தம் பண்றாங்கன்னா இது வந்து அப்போ வந்து நாளைக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்தோ இல்ல நாளைக்கு இன்கம் டாக்ஸ்லயோ நீங்க யாருன்னா போயிட்டு இன்கம் டாக்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இந்த மாதிரி இல்லீகலா காசு வந்து கமிஷன் ஆட்டம் வாங்கினாங்கன்னு சொன்னாலே இட் இஸ் மணி லாண்டரிங். அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது உண்மையா இருந்தா, அப்படி ஒரு அலிகேஷன்ல அவங்க வந்து இன்வால்வ் இருந்தாங்கன்னா எவரிவன் will be put behind the bars. பிரஸ் மீட்லயே சொல்லிருப்பாரு சார் ராதாரவி, நாங்க 20 வருஷமா வந்து 10% வாங்கிட்டு இருக்கோம், இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு 10% இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சார். ஓகே சார், இப்ப வந்து ட்ரேட் யூனியன் ஆக்ட் படி நீங்க சொல்லதான் நானும் சொல்றேன், இந்த மாதிரி பிடிக்க கூடாது சார். அப்படி இவர் பிடிக்கிறேன் நான் பிடிச்சிட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னா இவரை லேபர் ஆபீசர்கிட்ட அப்ரூவல் வாங்க சொல்லுங்க. கட்டாயமா நான் பிடிப்பேன் 10% அப்படின்னு சொல்லி அப்ரூவல் வாங்க சொல்லுங்க சார். எந்த லேபர் ஆபீசர் அப்ரூவ் பண்றாரோ இந்த மாதிரி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன், கேஸ் ஃபைல் பண்றேன். அதுதான் நீங்க கேட்க கூடாதுன்னு உங்களை வந்து உள்ளந்து தூக்கிட்டாங்க. அதுதான் தெரியுதுல்ல சார், இப்போ அதுதான் சார் நடக்கும். அப்புறம் ராதாரவி சொல்லியிருப்பாரு இன்னொன்னு வந்து எங்களால வந்து அதான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல, எங்களால வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து அவங்களை நீக்க தான் முடியும், டப்பிங் யூனியன்ல இருந்து மெம்பர்ஷிப்ல இருந்து நீக்க தான் முடியும், வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ராதாரவியோட பொண்ணு ரேகா, அந்த ரேகா மேல ஷாஜி கை வச்சாரு அப்படின்னாக்கா ரேகா வந்து போயிட்டு கோர்ட்டுக்கு போ, கேஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நான் டப்பிங் யூனியன்ல இருந்து ஷாஜியை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா சார் ராதாரவி? இதுக்கான பதில நான் எதுவுமே சொல்ல முடியாது, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. எனக்கு இல்ல அப்படி சொல்லுவாரா? இல்ல நீ போய் கோர்ட்டுக்கு போயிட்டு வாரேக்கா, நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் டப்பிங் யூனியன்ல இருந்து நீக்கிறேன், ஷாஜியை வந்து என்னால நீக்கதாமா முடியும் ரேகா அப்படின்னு சொல்லுவாரா சார் ராதாரவி? சட்டம் பிரகாரமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தற்பாதுகாப்புக்கு டக்குன்னு ஃபார் யர் செல்ஃப் டிஃபென்ஸ் யூ கேன் மேன் ஹேண்டில் அ பர்சன். அப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படி வந்துருந்துச்சுன்னா அவர் பட்டனை அடிக்கிறதுக்கு கூட அவருக்கு ஒரு உரிமை இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நடந்த போது நீங்களும் உங்களுக்கு வந்து தற்பாதுகாப்புக்கு வந்து அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆமா சார், அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன் வேர் இட் இஸ். அப்புறம் சொல்லியிருப்பாரு பர்சனலா நாங்க அட்டாக் பண்றோம், கதிரோன் ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்க ஒய்ஃப் ரேணுகாவா இருக்கட்டும், ராதாரவி பொண்ணா இருக்கட்டும், ரேகாவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, டெஃபமேஷனே போட போறாரு உங்க மேல. அவர் என்ன சார் என் மேல டெஃபமேஷன் ஃபைல் பண்றது? நான் கதிரோன் மேல டெஃபமேஷன் ஃபைல் பண்றேன் சார். அப்படி அவர் டெஃபமேஷன் கதிரோன் பண்ணனும்னா பக்கத்துல ராதாரவி உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல, அவர் மேலதான் உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களும் டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணணும். எந்த பொண்ணுங்களை சார் பத்தி அவர் ஒழுங்கா நல்ல விதமா பேசிருக்காரு? அப்புறம் ஏன் மத்தவங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல? நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னால ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த பர்சன், அவங்க பேரை நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ காம்ப்ரமைஸ் அவங்க வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க, கேஸ் போடுற அளவுக்கு போயிட்டு கேஸே போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஷி விட்ரூ, அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் அவங்களுக்குள்ள என்ன கைண்ட் ஆஃப் இல்ல அந்த மாதிரி. அதனால வேற யாருமே இப்ப உங்களை தவிர எந்த ஒரு லேடியும் இந்த மாதிரி கம்ப்ளைண்டே கொடுக்கல, ஓப்பனாவும் பேசல. புரியுதுங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா சார்? பிளஸ் வந்து நான் வந்து என் மேல இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அசால்ட் வேற பண்ணியிருந்தாங்க. அப்படின்ற போது நான் அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் யூனியன்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இதுவும் சொல்லியிருப்பாரு, நான் வந்து த்ரெடன் பண்ணேன், லீகலா போனா இந்த மாதிரி உங்களை டெர்மினேட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. ஆமா, நான் இப்பயும் சொல்றேன், அவர் த்ரெடன் பண்ணாரு. லீகலா போனா நான் உங்க யூனியன்ல இருந்து டெர்மினேட் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. அவர் இல்லன்னு போய் சொல்றாரு.
அப்புறம் கம்ப்ளைண்ட் லெட்டர்ல வந்து இந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எங்கிட்ட இருக்கு சார், இதோ இருக்கு பாருங்க கம்ப்ளைண்ட் லெட்டர், நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் சார், மெயில் எங்கிட்ட இருக்கு சார். கம்ப்ளைண்ட் லெட்டர்ல நான் என்ன சொல்லியிருப்பேன், அப்போ என் வீட்டுல வளையல காணோம், என் வீட்டுல இருக்கிற மைக்க காணோம்னு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் செக்ரட்டரி கிட்ட. இல்ல சொல்றேன், என்கிட்ட எவ்ரிதிங் ஐ ஹேவ் a proof. அந்த ஷாஜி மேட்டர். ஆமா, எவ்ரிதிங் ஐ ஹேவ் a proof. சார் ஓகே சார், நான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா என்னோட பிளைன்டிஃப் இருக்குல்ல சார், என்னோட டாக்குமெண்ட் கம்ப்ளைண்ட் காப்பி கோர்ட் எப்படி சார் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா எப்படி சார் கன்விக்ஷன் வாங்கவே முடியாது? ப்ரூஃப் எப்படி சார்? என்கிட்ட எல்லாமே இது ஃபுல்லா ஷாஜியோட கேஸ் கட்டு தான் சார், ஃபுல்லா எல்லாமே வந்து எப்படி சார் அவருக்கு நான் கன்விக்ஷன் இது பண்ணிட்டேன். பட் இதுல பார்ட்டி அவங்கள ஆட் பண்ணாங்களா இல்ல? டப்பிங் யூனியன்ல இருக்கவங்கள நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, அதுல எதனா அவங்கள வந்து கேட்டாங்களே, எதனா என்கொயரி பண்ணாங்களா? இல்ல சார், நான் ஷாஜி மேல தான் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். நான் கதிரவன் மேலயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன். இந்த மாதிரி அவர் என்ன யூனியன்ல இருந்து டெர்மினேட் பண்ணிடுவேன்னு சொன்னார், லீகலா போனா அப்படின்னு என்னோட கம்ப்ளைண்ட் லெட்டர்ல இருக்கு சார். இந்த எஃப்ஐஆர்லயும் இருக்கும் சார், இதோ என்னோட எஃப்ஐஆர் இருக்கு. சோ இந்த மாதிரி நான் சொல்லிருப்பேன். ஆனா வந்து செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ணது ஷாஜி தான் மேல கை வச்சது, அதனால கதிரவன் மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க சார். ஓகே ஃபைன் சொல்லிட்டு ஷாஜி இது பண்ணி நான் ப்ரோசீட் பண்ணலாம். அதையும் நான் போட்டிருப்பேன், அவரு என்ன த்ரெடன் பண்ணாருன்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 2020லயே நான் கொடுத்த கம்ப்ளைண்ட். எப்படி சார் நான் மாத்துவேன் நடுவுல வந்து கம்ப்ளைண்ட்டை? எப்படி சார் மாத்த முடியும்? அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சார் கோர்ட் வந்து? இல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க ஷாஜி மேல. அதுக்கு சப்போர்ட்டிவா இவங்களாம் இருந்து ஏன்னா இனிஷியேட் எனி ஆக்ஷன் ராதா ரவியோ இல்ல கதிரவன் பாலோ யாரும் ஆக்ஷன்லையும் எடுக்கிற வந்து நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்றீங்க. பட் அந்த ப்ரெஸ் மீட்ல பேசும்போது கதிரவன் பாலு என்ன சொன்னா, இங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாரையுமே எங்க சிஸ்டர்ஸை தான், எங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை தான் பார்க்குறோம், வி ட்ரீட் ஆல் தோஸ் லேடிஸ் வித் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்க பொதுவாக அவங்க மேல வந்து நீங்க வந்து இப்படி வந்து ஒரு அபாண்டமான ஒரு பழி சுமத்துறது அது சரியா இருக்குமா? இல்ல சார், நீங்க பிரஸ் மீட்டை கவனிச்சீங்கன்னா தெரியும், அவர் அந்த பிரஸ் மீட்லயே நான் மரியாதை இல்லாம தான் பேசியிருப்பாரு. ஒருமையில அது வந்துச்சு, அது கொடுத்துச்சு, அது போச்சு, அது கம்ப்ளைண்ட் இது பண்ணிச்சு அப்படின்னு இருப்பாரு. யார் அவருக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா என்ன இந்த மாதிரி ஒருமையில பேசுறதுக்கு? அண்ட் ஒன் மோர் திங், விஜய் சேதுபதி ஆக்டர், விஜய் சேதுபதி டப்பிங் யூனியன் மெம்பர் தான். அவர் அந்த மாதிரி சொல்லுவாரா? அவன் வந்தான், அவன் போனான், அவன் கொடுத்தான்னு சொல்லி கதிரவன் பாலு சொல்லுவாரா? அப்ப அவங்களெல்லாம் ரெஸ்பெக்டா தானே பேசுறாரு, எங்களை மட்டும் ஏன் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசிட்டு இருக்காரு? அந்த பிரஸ் மீட்லயே அப்படி பண்ணிருப்பாரு. இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். அவர் ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப அசிங்கமா பேசியிருப்பாரு. அந்த ரெக்கார்டிங்கை வந்து நாங்க கலாட்டால போட்டிருக்கோம். அதை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா தெரியும் அவர் எப்படி பேசியிருப்பாருன்ட்டு. அண்ணன் தங்கச்சியா பழகுறோம், அக்கா தம்பியா பழகுறோம்னாருல, அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் கேட்டீங்கனாலே தெரியும் அவர் எவ்வளவு அசிங்கமா பேசியிருப்பாரு. ஒரு ஃபீமேல் டப்பிங் ஆர்டிஸ்ட் கிட்ட அவர் வந்து அந்த பொண்ணு வந்து சந்தா கட்ட போயிருக்காங்க, போகும்போது அவர் வந்து பேசியிருக்காரு, அசிங்கமா பேசியிருக்காரு. அதை வந்து நாங்க மியூட் போட்டு தான் நிறைய கொடுத்துருக்கோம், அந்த கலாட்டால சப்மிட் பண்ணிருக்கோம். அதை பார்த்தாலே தெரியும் அவர் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டா பேசுவாருன்னு சொல்லிட்டு. அப்புறமா உங்களுக்கு நிறைய வாட்டி ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்க அதை வந்து டோர் லாக்டுன்னு ரிட்டர்ன் ஆயிட்டதை சொன்னாங்க. அதுல எவ்வளவு உண்மை இருக்குங்க சார்? அது பொய் சார். என்கிட்ட ப்ரூஃபோட நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் சார். ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புனது உண்மை, அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு வாட்டி தான் வந்து டோர் லாக்டுன்னு சொல்லி போயிருக்கு. நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தேன். இவர் நோட்டீஸ் அனுப்புறாரு, டப்பிங் யூனியன் நோட்டீஸ் வருதுன்றதுக்காக என் வீட்டுக்குள்ளேயே நான் உட்காந்துட்டு இருப்பேன். எனக்கு வேலை வெட்டி இல்லையா சார்? நான் வந்து எனக்கு பக்கத்து வீட்டு நெய்பர் சொல்றாங்க இந்த மாதிரி நோட்டீஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு சொல்லிட்டு. நான் வந்து டப்பிங் யூனியன் போயிட்டு அங்க நான் வந்து நோட்டீஸ் வந்ததாமே ரிட்டர்ன் ஆயிடுச்சு கொடுங்க அப்படின்னு. அவங்க வந்து யார்கிட்ட என்ன ஃபோன் பண்ணி பேசினாங்கன்னு தெரியல, உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க எனக்கு கொடுக்கவே இல்லை சார். அதை அந்த ரெஜிஸ்டர் இருக்கும், அதுல நான் எழுதி போட்டோவே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் எதுக்காக இன்னைக்கு வந்தேன்னா, இந்த மாதிரி எனக்கு வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிங்களா, ரிட்டர்ன் ஆயிடுச்சா, அதை நான் வாங்குறதுக்காக வந்தேன், இந்த மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருப்பேன். அது என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சார், நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் சார். அந்த ப்ரூஃப் வந்து அது போய் அப்புறம் வந்து சொல்லியிருப்பாரு பூந்தமல்லி கோர்ட்ல வந்து டெர்மினேஷன்ல நான் சூட் போட்டு அந்த பொண்ணு இப்படிதான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு வரவே வராது, அது அடுத்த போய் அதுவும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. பூந்தமல்லியில நான் கேஸ் ஃபைல் பண்ணது உண்மை. ஆனா வந்து அது ஷோகாஸ் நோட்டீஸ் எனக்கு அனுப்பிட்டே இருந்தாங்க. எனக்கு டெர்மினேஷனுக்காக நான் சூட் ஃபைல் பண்ணல, எனக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த ஷோகாஸ் நோட்டீஸை சேலஞ்ச் பண்றதுக்காக நான் வந்து பூந்தமல்லி கோர்ட்ல வந்து போட்டிருந்தேன். அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் கேஸ் போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா என்ன டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த கேஸ் என்ன ஆகும்? க்ளோஸ் ஆயிடும், இன்ஃப்ராஸ்ட்ரஸ் ஆயிடும். ஆமா, அப்படி ஆன உடனே என்னாச்சுன்னா, அப்ப என்னோட அட்வொகேட் வந்து போக முடியாது இல்ல, நான் ஃபீஸ் கொடுக்கணும் அவருக்கு, போய் அவர் நிக்கணும், ரெப்ரசென்ட் பண்ணணும், ஏன்னா கேஸே க்ளோஸ் ஆயிடுச்சு. இவங்க வந்து டப்பிங் யூனியன் காசை வந்து எடுத்து விரயம் பண்ணிட்டு இருக்காங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து என்னோட சொந்த காசை கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு நான் வந்து என்னோட அட்வொகேட் ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கேன். வேணா கதிரவன் பாலு வேணா என்னோட அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்க சார், பண்ண வேணா என்னோட சார் வந்து போய் நின்று ரெப்ரசென்ட் பண்ணுவாரு சார். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு விவரமாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி. வேற ஏதாவது இந்த வீடியோ பார்த்து அவங்க சைடில் எதனா ரியாக்ஷன் இருந்து அவங்க சைடில் எதனா உங்க மேல அலிகேஷன்ஸ்னா மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளும். கண்டிப்பா சார். நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றி நேயர்களே, இந்த நேர்காணலை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி எங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது கேள்விகள் கேட்கணும், இல்லை நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் சஜஷன் சொல்லணும், இல்லை கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் நாகரிகமான கமெண்ட்டை போடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.